ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காளான் மிளகு வறுவல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, சாதமுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வெறும் சாதத்துக்கு இதை வரிசை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காளான் மிளகு வறுவலை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சது அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 200 கிராம் காளானை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து மஷ்ரூம் நல்லா வேகட்டும். இதுக்குன்னு நம்ம தனியாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து மஷ்ரூம் நல்லா வெந்துட்டு. அப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, காளான் மிளகு வறுவல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.